ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை வேலைக்கு போக விடக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக அந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறான்னா, நம்முடைய மல்லியோட சர்டிஃபிகேட் தேடி எடுத்து பேக்கில் இருந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னு பாரு மல்லி அப்படின்ட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வெளியே எடுத்துகிட்டு வராங்க. லைட்டரை ஒரு கையில் எடுத்துக்கிட்டு நம்முடைய மல்லியே பார்த்தீங்கன்னா, மேடம் சர்டிஃபிகேட்டை என்ன பண்ணுறீங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கெஞ்சி கேட்டுக்கிட்டு வராங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை எரித்து சாம்பல் ஆக்குறாங்க நம்முடைய மல்லி கண்ணு முன்னாடியே. மேடம் தயவு செஞ்சு விட்டுருங்க அதை அவங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி திமிரா அந்த சர்டிஃபிகேட்டை எரிஞ்சு சாம்பலாக வரையும் வெயிட் பண்ணுறா. இதுக்கு மேலே நீ எப்படி வேலைக்கு போகிறன்றத பார்த்துடுறேன்டி, நீ ஒவ்வொரு ரூபாய்க்கும் என்கிட்ட தான் பிச்சை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு எஜுகேஷனோட வேல்வி தெரிஞ்சதா கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட்டை யாருமே எரிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு எஜுகேஷனோட வேல்யூவே என்னன்னு தெரியல. பணக்கார வீட்டில் வளர்ந்தனால அது ஒரு பொருட்டாக கூட தெரியாது. அந்த மார்க் ஷீட்டை அப்படியே எரிச்சிட்டாங்கன்னு தாங்க சொல்ல முடியும். நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஸ்கூலில் படித்து ஒரு விவசாய குடும்பத்தில் படிக்கிறதே பெரிய விஷயம். அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க, அதை போய் இந்த ராஜேஸ்வரி எரிச்சிட்டாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இவளுக்கெல்லாம் நல்ல சாவுன்றதே வராதுங்க. ஒரு ஆள் சொந்த கால் நிற்கணும் அப்படின்ற நேரத்தில் இப்படி ஒரு அசம்பாவிதத்தை பண்ணி வச்சுருக்காங்க. நம்முடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா மல்லியை வேலைக்கு போக சொன்னதுனால தான், நம்ம மல்லியம்மா வேலைக்கு போக சொன்னதுனால தான் இவ்வளோ பிரச்சனை டாடாவும் கோவப்பட்டார். அதே சமயம் இந்த ராஜேஸ்வரி அத்தையை நம்மளுடைய அம்மாவோட சர்டிஃபிகேட்டெல்லாம் எரிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்முடைய மல்லியம்மா எங்கே வேலைக்கு போகிறாங்க, நமக்கு ஏதோ ஒன்றுனாலும் எப்படி வாங்கி தர போகிறாங்க. இந்த ராஜேஸ்வரி அத்தை இருக்கவரையும் நம்ம மல்லியம்மா எங்கேயும் வேலைக்கே போக முடியாது போல இருக்குது. ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்கிறவங்க கையில் சித்திரவதைப்பட்டு வேதனைப்படுறதே அவங்களுக்கு வேலையாக போச்சு. நம்ம ஆசைப்பட்டது நடக்காத போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்முடைய வெண்பா ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க. நம்மளுடைய மல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா சொல்ல முடியும். இந்த ராஜேஸ்வரியால் கூடிய சீக்கிரம் இந்த ராஜேஸ்வரிக்கு ஒரு முடிவு கட்டினா நம்முடைய அன்னபூர்ணியம்மா வீட்டுக்கு வந்தால் மட்டும்தாங்க இது நடக்கும். அப்படி வரலைன்னா கண்டிப்பாக நம்முடைய மல்லியை மேலே துன்புறுத்தி வருத்தப்பட வச்சுக்கிட்டே தாங்க இருக்குவாங்க. நம்முடைய மல்லி சர்டிஃபிகேட் எரிஞ்சதுனால பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவுமே மனதளவு பாதிக்கப்பட்டு ரூமில் அழுதுகிட்டு இருக்காங்க. மல்லியம்மா நீங்கள் அழாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம வெண்பா. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி சாப்பிட்றது கூட இல்லைங்க. ஏன்னா வேலைக்கு போகிற இடத்துல வேலைக்கு செலக்ட் ஆகணும். இங்கே வீட்டுக்கு அந்த விஷயத்தை சொல்லி சந்தோஷப்படலான்னு பார்த்தா விஜய் பயங்கரமாக கோவப்பட்டார். அந்த அளவுக்கு விஜய் கிட்ட நம்மளை பற்றி தப்பாக போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னடானா நாளைக்கு போயிட்டு சர்டிஃபிகேட்டை கொடுக்கலான்னு பார்த்தா அந்த சர்டிஃபிகேட்டுமே இந்த ராஜேஸ்வரி எடுத்து எரிச்சிட்டா இனிமேல் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம், எப்படி சொந்த காலில் நிற்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக கெட்டவங்களுக்கே இவ்வளோ வழியை விடுற கடவுள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லிக்கு உறுதியான வழியை விடுறப்ப இவங்களுக்கெல்லாம் செருப்படி விழுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.